பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலையும் எல்லாரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருக்கும் சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலும் கூட நம்ம தேவனை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். முதலாவதாக ஜெபம் செய்து இன்றைக்கான ஆராதனை நாம் துவங்கலாம். நம்ம தீர இருக்கிறதான சகோதரர் ஜான் திலீப் அவர்கள் நமக்காக ஆராதனைக்கு முன்பாக ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பினரில் பரலோக தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் நாளுக்காக நன்றி செலுத்துகிற தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை ஆராதிக்க நீ கூட்டி சேர்த்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. உங்களுடைய பிறப்பு ஆண்டவரே ஒரு ரட்சிப்புக்காக இருக்கிறது பார்க்கிற தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களின் மூலம் ஆண்டவரே பாவங்களினால் ஆண்டவரே எங்களை மறைத்தாண்டவரே பாவங்களிலிருந்து விடுதலை செய்திரு, அதுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் கூட கருத்தில் ஒப்படுகிற தகப்பனே, இந்த ஆராதனை பகுதி நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை நிறைய பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஜெபிக்கிற தகப்பனே. குறிப்பாக வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை மாற்றும்படியாக நீ கிருபை பாட்டுங்க தகப்பனே. எந்த ஒரு நெட்வொர்க் விஷயம் இல்லாதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. இது எல்லா வருஷமும் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். நம்ம மகிழ்ச்சியோடு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கான ஆராதனை நம்ம செய்யலாம். முதலாவதாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மதமே. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? நம்ம சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்ந்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பங்குமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்குமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே, நான் எண்ணமுடன் போய் துதித்து எங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதித்து எங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார்.
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். இங்கு பங்கமற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. சேர்ந்து பாடுவோமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதித்து எங்கிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதித்து எங்கிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஸ்டான்ஸ்ல நம்ம பாடணும்ல, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்குது. அது நிறைவேற்றும்படியாக தான் அவர் என்ன பண்ணாரு? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் நிறைவேற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து வேத வாக்கியங்களை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து உற்சாகமான இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். பிறந்தார் பிறந்தார். நம்ம இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை பெருத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை பெருத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர்
புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புரக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புரக்கம் பெருந்தன்மை. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா ஆமென். இயேசு கிறிஸ்துவானவரை பிறப்பை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், அப்படிதானே? ஆனா அவர் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக நமக்காக பூமிக்கு வந்தார்? இந்த காரியத்தை எல்லாமே நம்ம யோசிக்கணும், அப்படிதானே? இன்னைக்கு ஏதோ ஒரு பாரம்பரியத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடல. அதற்கு பின்பாக இருக்கிறதானே உள்ளடக்கம் இருக்குது, அப்படிதானே? ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன பண்றாங்க, இந்த குழந்தை எப்படியாச்சும் டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும். சின்ன வயசுல என்ன பண்ணிடுறாங்க, இன்ஜினியரா வந்துடணும், இந்த குழந்தை வந்து ஊழியத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க, ஒரு காரியத்துக்காக நிர்ணயிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பே ஒரு நிர்ணயம் தான். சிலர் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தீர்மானம் செய்வாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் தீர்மானித்ததுனால, தேவன் இயேசு கிறிஸ்துவ தீர்மானித்ததுனால தான் அவருடைய பிறப்பே வந்துச்சு. ஆமென். அவர் நமக்காக என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்தார், மனிதனாக பிறந்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில சுமந்து எனக்கு என்ன பண்ணாரு, இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. அப்ப நம்ம சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடல் நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்து நம்ம பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே,
மணக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மணக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாட்சிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாட்சிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கு இயேசு கிறிஸ்துவான பிறந்ததுனால? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் இன்னைக்கு வரலனா நமக்கு என்ன பண்ணிருக்காது? பாவ மன்னிப்புன்றதே கிடைத்திருக்காது. புதிய உடன்படிக்கைன்றது ஒண்ணு இல்லாமலே போயிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததுனாலதான் நமக்கு என்ன பண்ணிருக்குது? பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. புதிய உடன்படிக்கையும் நமக்கு செய்யப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். ஆமென். நம்ம இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததால். ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா. வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். வானாதி வானங்களின் அரசர் இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். மன்னனவர் மாளிகையில் தெரிந்தார், பசும் புன்னணையில் தானே அவர் பிறந்தார். மன்னனவர் மாளிகையில் தெரிந்தார், பசும் புன்னணையில் தானே அவர் பிறந்தார். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே இயேசு பாலனாக பூவில் வந்ததா.
வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாற்றிசையும் அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாற்றிசையும் அமுதமாக கேட்குதே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால். ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே. அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக. வானாதி வானங்களின் அரசர், வானாதி வானங்களின் அரசர், இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். வானாதி வானங்களின் அரசர், இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். மன்னவர் தெரிந்தார், பசும் புன்னணையில் தானே அவர் பிறந்தார். மன்னனவர் மாளிகையில் தெரிந்தார், பசும் புன்னணையில் தானே அவர் பிறந்தார். ஆஹா இன்பமே பொங்குதே, ஆஹா இன்பமே பொங்குதே. அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூவில் வந்ததால். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான நேரமா இருக்குது. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஆன்லைன் இணைந்து இருக்கிறவங்களும் ஆயத்தமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்களோட கேமரா ஆன் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சேர்ந்து இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக நாம ஒரு தீர்மானத்தோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு பின்பாக நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறோம் என்கிறதை குறித்து ஒரு யோசனையோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நம்மளுடைய சபையின் போதகர் யோவான் நமக்கு வார்த்தை கொடுப்பார். நம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை எல்லாருமே பார்க்குறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ சபையில் உள்ள அனைவருக்குமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சிருந்தாரு? இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருந்தாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்ட அந்த ஒரு நாட்களை தான் நம்ம என்னன்னு கொண்டாடிட்டு இருக்கோம்? கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த கிறிஸ்துமஸினுடைய முக்கியத்துவம் என்ன, கிறிஸ்துமஸினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ உலகத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடாத ஒரு நாடு இருக்குதா? இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையுமே எல்லா ஜனங்களுமே என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. அப்ப இந்த கிறிஸ்துமஸினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில பிறக்கணும், அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென், ஆமென்.
அது தெரிஞ்சு கொண்டு அதன் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? வாழுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் என்னன்னா உண்மையான கிறிஸ்துமஸ். அமேன், அமேன். இந்த நாள்லையும் சில வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிப்போம். ஸோ இந்த நாளுக்கான தலைப்பு கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்துமஸினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 to 11 வரைக்கும் வாசிப்போம். அமேன், அமேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எப்படி இருக்கிறது? எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அப்படிதானே? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தி அப்படிங்கிறதையும் என்ன செய்யணும்? நாம புரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகேங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். அமேன், அமேன். அப்ப கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிமித்தமாக எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவானவர் எப்படி பிறக்கிறார்? மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு? எப்படி பிறக்கிறார்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? பிறக்கிறார். நாம பார்க்கிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. மரியாள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, கல்யாணம் ஆகல, திடீர்னு அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? யாராலுமே என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்புற ஒரு காரியம் மாதிரி இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்புற மாதிரி இருக்கா? ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு முன்பு இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு முன்பு இப்படி ஒரு கன்னிகை கற்புவதாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிற நிகழ்வு நடந்திருக்கா? நிச்சயமா கிடையாது. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கா? இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கல, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கல. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிமித்தமாக மாத்திரமே முழு மனுகுலத்துக்கும் அது ஒரு மிகுந்த நற்செய்தியாகவும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ புரிந்து கொள்ளணும், எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார், எதற்காக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது, இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வேத வசனத்தின் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ளணும். அமேன், அமேன். நம்ம பார்க்கலாம். ஆதியாகம காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆதியாகம புஸ்தகத்துல இருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அமேன். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷனை ஏதேன் அப்படிங்கிற தோட்டத்துல கொண்டு வந்து மனிதனை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார்.
அப்போ தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் ஏதேன் தோட்டத்துல அந்த மனிதனோடு கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார். இப்போ தேவன் சிருஷ்டித்த அந்த மனிதன் யாருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? தேவன் தன்னுடைய சாயலின்படி அந்த மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆதாமை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆதாமானவன் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது பாவம் செய்கிறான். அவனுடைய பாவத்து நிமித்தமாக தேவனால் என்ன செய்ய முடியல? இந்த பூமியில வாசம் செய்ய முடியல. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அமேன், அமேன். தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த பூமியை விட்டு அவர் கடந்து செல்கிறார். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். என்ன செய்கிறார்னா தேவன் இந்த மனிதனை விட்டு கடந்து செல்கிறார். ஏன் தேவன் இந்த மனிதனை விட்டு கடந்து செல்கிறார்? முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், ஆதாம் யாருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான்? ஆமென். தேவ சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படி என்ன செஞ்சிருக்கிறான்? சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அப்ப அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வித்து, யாருடைய வித்தானது விதைக்கப்பட்டிருந்தது? ஆதாமுக்குள்ளாக. ஆமென். ஆதாமுக்குள்ளாக தேவனுடைய வித்து விதைக்கப்பட்டதுனாலதான் ஆதாம் எப்படி இருந்தானா தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருந்தான். அப்போ 6வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த மனுஷனை விட்டு அவர் கடந்து செல்கிறார். இப்போ கர்த்தர் கடந்து செல்கிறார் அப்படின்னா ஆதாம் என்ன செஞ்சிருக்க? ஆதாமுக்குள்ளாக எந்த வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது தேவனுடைய வித்து ஆதாமுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருந்துச்சு. இரண்டாவது அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாக, அவன் பாவம் செய்தது நிமித்தமாக அவனுக்குள்ளாக எந்த வித்து விதைக்கப்பட்டுருச்சு? சாத்தானுடைய வித்து விதைக்கப்பட்டுருச்சு. அப்படிதானே? அமேன், அமேன். அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க, ஆதாமனுடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லா ஜனங்களுக்கும் எந்த வித்து விதைக்கப்படுகிறது? சாத்தானுடைய வித்து. ஏன்னா அந்த ஒரு மனுஷனாலதான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். அமேன், அமேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். அப்போ ஆதாம் முதலாவது பாவம் செய்யாம தேவனோடு கூட என்ன செஞ்சுட்டு இருந்தான்? உறவாடிட்டு இருந்தான். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்தில் அவர் கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமும் என்ன செய்கிறான்? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாங்க. அப்படிங்கிறத ஆதியாகம புஸ்தகத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பு தேவன் இந்த பூமியை விட்டு கடந்து போக காரணம் என்ன அப்படின்னா, சாத்தானுடைய வித்தானது ஆதாமுக்குள்ளாக விதைக்கப்பட்டுருச்சு. தேவனுடைய வித்து இருக்குமாக இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் பாவம் செய்ய மாட்டான். அப்போ ஆதாம் பாவம் செய்து விட்டான் அப்படின்னா ஆதாமுக்குள்ளாக எந்த ஒரு வித்து விதைக்கப்பட்டிருக்கு? சாத்தானுடைய வித்து அந்த இடத்துல விதைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாமுடைய அந்த ஒரு பாவத்து நிமித்தமா சாத்தானுடைய வித்து ஆதாமுக்குள்ளாக விதைக்கப்பட்டது நிமித்தமாக எல்லா ஜனங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் அந்த வித்து விதைக்கப்பட்டிருக்கு. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அமேன், அமேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தது போல மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரே மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக எல்லா மனுஷரும் எப்படி ஆயிட்டாங்க? பாவிகளாக மாறிட்டாங்க. அப்போ எல்லா மனுஷரும் பாவிகளாக மாறிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளாகவும் யாருடைய வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது?
சாத்தானுடைய வித்து விதைக்கப்படும். எப்படி ஜனங்கள் விடுதலையாக்கப்பட முடியும்? ஒரு ரட்சகர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு, தண்ணிக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டாரு. தண்ணியில என்ன செஞ்சுட்டு இருக்கு? அவரை இழுத்து போய்கிட்டே இருக்கு. அவரால அங்கிருந்து வெளியே வர முடியல. இன்னொரு நபரும் அந்த ஆத்துக்குள்ள இருக்கிறாரு, அவரும் தண்ணியில இழுத்து போயிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்க முடியுமா? காப்பாத்திக்க முடியுமா? நிச்சயமா என்ன செய்ய முடியாது, முடியாது. அப்போ அந்த ஆபத்துக்கு வெளியே, அந்த ஆத்துக்கு வெளியே ஒருத்தர் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவரை மீட்க முடியும். அப்போ இங்க பார்க்கும் பொழுது முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க? எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய வித்தின் மூலமாக விதைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த ஜனங்களால என்ன செய்ய முடியலன்னா, தேவனுக்கு நேராக போக முடியல. ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் வளர்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, அதுக்கப்புறம் வயசாகுது, அடுத்த ஜெனரேஷன், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிறாங்க? மரிச்சிடுறாங்க. இப்படிதான் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷனா ஒவ்வொரு ஜனங்களுடைய ஒரு நோக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும், நம்ம என்ன செய்யலாம், இந்த வாழ்க்கையில கொஞ்சமா நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் வரும் பொழுது அவங்களும் இதுதான் நினைக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம். இவ்வளவுதான் என்ன செய்யறாங்கன்னா ஜனங்கள் நினைக்கிறாங்க. இதற்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஜனங்களுக்குமே தெரியல. ஏன் தெரியல? ஜனங்களுக்குள்ளாக எந்த ஒரு விதைக்கப்பட்டிருக்கிறது? சாத்தானுடைய வித்து விதைக்கப்பட்டதுனால ஜனங்களாலையும் புரிஞ்சிக்க முடியல. தேவனுடைய வித்து விதைக்கப்பட்டிருந்தா அவன் பாவமும் செய்ய மாட்டான். தேவனுடைய செய்கை என்னவாக இருக்கும், தேவன் என்ன காரியத்தை செய்கிறார், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியமும் அவனுக்கு தெரியும். அப்ப சாத்தானுடைய வித்து விதைக்கப்பட்டிருக்கனால அவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்க முடியும். எதுவுமே தெரியல அவனுக்கு. நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? எரேமியா 31வது அதிகாரம் 21, 22. அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேலாகிய குமாரத்தையே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. என்ன செய்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ரொட்டீனா வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. பிறக்கிறீங்க, ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போறீங்க, மறிக்கிறீங்க. இப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. இப்போ தேவன் என்ன செய்யறாரு? புதிதாக ஒரு டைரக்ஷன் ஒன்று காட்டுறாரு. புதிய ஒரு காரியத்தை என்ன செய்கிறார்? அந்த ஜனங்கள் காட்டுறார். என்ன சொல்றாரு? உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து அப்படின்னு சொல்றார். ஒரு குறிப்பு அடையாளத்தை என்ன செய்கிறாரு? நிறுத்துறார். என்னன்னா, எல்லா ஜனங்களும் பாவியாக இருக்கிறதுனால, எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய வித்தின் மூலமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதனால ஒரு புதிய ஒரு வழியையும் புதிய ஒரு டைரக்ஷன் என்ன செய்யறாரு? தேவன் அந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். என்ன செய்யறாரு? 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சீர்கட்டு போன குமாரத்தையே எந்த மட்டும் விலகி திருவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். என்ன செய்கிறார்னா, புதிய ஒரு காரியத்தை பூமியில தேவன் நடப்பிக்க போகிறார். அமேன், அமேன். புதிய ஒரு காரியத்தை தேவன் பூமியில நடப்பிக்க போகிறேன் அப்படிங்கிறதை இந்த இடத்துல வாக்குத்தத்தமாக அந்த ஜனங்கள்கிட்ட கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஜனங்கள் வாழ்கிறாங்க எப்படிப்பட்ட எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க? அதே ஒரு சூழ்நிலையில தான் எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு புதிய காரியத்தை பூமியில நான் நடப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். என்னன்னா, இதுவரைக்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் பிசாசனுடைய வித்தின் மூலமாக பிறந்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா ஆதாமனுடைய பாவம், ஒரே மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக எல்லா ஜனங்களும் பாவியாக இருக்கிறதுனால பிறக்கிற எல்லாருமே சாத்தானுடைய வித்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவனுடைய மகிமை என்ன, தேவன் எப்படி செயல்படுகிறார், தேவனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிற காரியம் ஜனங்களுக்கு தெரியல.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் புதிய காரியத்தை தேவன் செய்ய போகிற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த புதிய காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிப்போம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். அமேன், அமேன். தீர்க்க தரிசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அமேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் யாரோடு இருப்பார்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அமேன், அமேன். அப்போ இந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஏன் கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று எடுக்கணும் அப்படின்னா, ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக யார் பிறந்தாலுமே, மனிதனுடைய வித்தின் மூலமாக பிறக்கிற எல்லாருமே, யாருடைய வித்து அவனுக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்குன்னா சாத்தானுடைய வித்து விதைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் பிறக்கிறாரு அப்படின்னாலும், ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஒரு ரட்சகர் வர்றாரு அப்படின்னாலும், அவரும் எப்படி ஆதாமுடைய அதே ஜெனரேஷன் மூலமாக அவரும் பிறந்திருந்தார் அப்படின்னா, வித்தின் மூலமாக அவர் பிறந்திருந்தார்னா அவரால் என்ன செய்ய முடியாது? ஜனங்களை மீட்டெடுக்க முடியாது. அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு புதிய வித்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? மத்தேயு 1வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது மரியாள் கர்ப்பவதி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய வித்தானது இந்த பூமியில விதைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஆனது காணப்படவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அமேன், அமேன். அப்ப இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் நாட்கள்ல என்ன நடக்குது? லூக்கா 2வது அதிகாரம் 10-11. அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இன்று தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய வித்தின் மூலமாக பிறக்கப்பட்டு ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷனும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சாத்தானுடைய வித்தின் மூலமாகவே ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன செய்யப்படுகிறது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தினா என்ன அர்த்தம்? இங்க யாருடைய வித்து இப்ப விதைக்கப்படுகிறது? அமேன். தேவனுடைய வித்தானது என்ன செய்யப்படுகிறதுனா பூமியில விதைக்கப்படுகிறது. இதுதான் எல்லா ஜனத்துக்கு உண்டாகிற மிகுந்த ஒரு சந்தோஷமும் நற்செய்தியுமாக இருக்கிறது. அமேன், அமேன். வாக்குத்தத்தத்தின்படி தேவன் இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். தேவன் சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அவர் நிறைவேற்றி காண்பிக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு என்ன செய்யப்பட்டுருச்சு? துண்டிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் தேவனுடைய வித்தானது நமக்குள்ளாக இல்லை, அதாவது அந்த மனிதர்களுக்குள்ளாக இல்லை. அது மாத்திரமல்லாமல் தேவன் என்ன ஒரு கிரியையை நடப்பிக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவன் புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி தன்னுடைய குமாரனை என்ன செய்கிறார்னா இந்த பூமிக்கு அனுப்பி கொடுக்கிறார். அமேன், அமேன். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் யாருடைய வித்தின் மூலமாக பிறக்க வைக்கணும்? அமேன். யாருடைய வித்தின் மூலமாக பிறக்க வைக்கணும்? தேவனுடைய வித்தின் மூலமாக பிறக்க வைக்கணும். ஏன்னா எல்லா ஜனங்களும் சாத்தானுடைய வித்தின் மூலமாக பிறந்திருக்காங்க. 1 யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வித்தின் மூலமாக பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப எல்லா ஜனங்களும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல பிறக்கிறார். அவர் பிறக்கிறது தேவனுடைய வித்தின் மூலமாக பிறக்கிறார். வித்துனா என்ன அர்த்தம்? விதை. அமேன். இந்த வசனத்தை வாசிக்கும். லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம். அமேன். இந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். இப்போ
தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஜனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். இப்போ மறுபடியும் பிறக்கும் பொழுது மாத்திரமே இந்த ஜனங்களால தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய மகத்துவம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா காரியமும் ஜனங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா மறுபடியும் பிறக்கிறது மூலமாக, வார்த்தையின் மூலமாக மறுபடியும் என்ன செய்யணும், பிறக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தாம் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு விதையை அவர் என்ன செய்யணும், தான் பெற்றுக்கொண்ட இந்த விதையை அவர் என்ன செய்யணும், பூமியில அவர் விதைக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில அவர் பிறக்கிறது மாத்திரம் கிறிஸ்துமஸ் கிடையாது. கிறிஸ்துமஸினுடைய உண்மையான நோக்கம் அவர் பிறந்ததோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் எந்த ஒரு விதையை பெற்றுக்கொண்டவராக அந்த பூமிக்கு வந்திருக்காரு. அவர் ஒருத்தர் தான் தேவனுடைய வித்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அப்போ இவரை தவிர உலகத்தில் உள்ள மற்ற எல்லா ஜனங்களும் பிசாசானுடைய அந்த ஒரு வித்தின் மூலமாக பிறக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவருடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா ஜனங்களையும் யாருடைய வித்தின் மூலமாக பிறக்க வைக்கணும், தேவனுடைய வித்தின் மூலமாக எல்லா ஜனங்களையும் பிறக்க வைக்கணும். அதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த விதையை அந்த இடத்துல விதைக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 24 இருந்து 30 வரைக்கும் வாசிங்க. அமேன் அமேன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒருவர் என்ன செய்யறாரு, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்யறாரு, விதையை விதைக்கிறார். அப்போ இந்த விதையை விதைக்கிறவர் யாரு? 37வது வசனம். 37. அமேன். நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். யார் நல்ல விதையை விதைக்கிறாங்க? மனுஷகுமாரனா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ நல்ல விதையானது யாருக்குள்ளாக மட்டும்தான் இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் இருக்குது. அப்போ ஜனங்கள் எல்லாருமே தேவனுடைய விதையின் மூலமாக மறுபடியும் பிறக்கணும். இந்த ஜனங்கள் தேவனை பார்க்கணும், தேவனோடு கூட இருக்கணும் அப்படின்னா ஜனங்கள் மறுபடியும் என்ன செய்யணும், தேவனுடைய விதையின் மூலம் பிறக்கணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா அந்த இடத்துல விதையை விதைக்கிறார். தான் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு விதையை என்ன செய்கிறார், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் விதைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ விதைக்கிற காலம் எந்த காலத்துல விதைக்கிறார்? விதைக்கிற காலம் பகல் காலம் நம்ம பார்க்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட நம்மளுடைய நாட்கள்ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்பு, 2000 வருஷத்துக்கு முன்பு என்ன செய்யறாருன்னா விதையை விதைக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் விதைக்கிறார். அங்க விதைக்கப்பட்டதுக்கு பின்பு எங்க விதைக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர்? தன்னுடைய நிலத்துல. தன்னுடைய நிலம்னா என்ன அர்த்தம்? அமேன். அவருடைய சபையில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ வர்றாங்களோ அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துனுடைய நிலமாக இருக்கிறாங்க. அவர் மற்ற நிலத்துல போய் அவர் என்ன செய்யலன்னா இந்த விதையை விதைக்கல. மற்ற நிலம்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, நிலம்னா என்ன அர்த்தம்? நிலம் அப்படிங்கிறது மனிதனுடைய இருதயம். என்னன்னா ஒரு விதையை எடுத்து நாம எங்க விதைப்போம்? விதையை எடுத்து ஒரு நிலத்துல தான் விதைப்போம். அப்போ இங்க கர்த்தருடைய வார்த்தை விதைக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னா இந்த விதையானது விதைக்கப்படுகிற அந்த ஒரு
மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது நிலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் விதையை நிலத்துல விதைக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவன் என்ன செய்கிறார்னா இந்த வார்த்தைகளை அவர் விதைக்கிறார். அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது இந்த நபர்களுடைய பெயர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவ சபையில இயேசு கிறிஸ்துவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? விதையை விதைச்சிருக்கிறாரு. அப்போ விதையை விதைக்கிறது மட்டும் நோக்கம் அல்ல, அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? ஒரு விவசாயி விதையை விதைக்கிறாரு. அவருடைய தோட்டத்தை என்ன செய்யறாரு? நல்லா பண்படுத்தி அதுல இருக்கிற கல்லெல்லாம் வெளியே பொறுக்கி போட்டு அதுல விதையை விதைக்கிறார். விதை விதைக்கிறதனுடைய நோக்கம் என்ன? ஏக்காக அவர் விதை விதைக்கிறார். அதை அறுவடை செஞ்சு களஞ்சத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதுல இருக்கிறதான அந்த நெல் மணிகளை கோதுமைகளை என்ன செய்யணும்? களஞ்சத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அதை வித்து அதை வியாபாரம் பண்ணணும். அதுதான் என்னன்னா இந்த விவசாயினுடைய நோக்கம். அதுக்காக தான் அவர் விதை விதைக்கிறார். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் முதலாம் வருகையில அவர் கடந்து அந்த இடத்துல விதையை விதைக்கிறார் அப்படின்னா எந்த ஒரு நோக்கத்துல விதை விதைக்கிறார்? விதை விதைக்கிறார் அப்படின்னா அறுவடையானது என்ன செய்யணும்? நிச்சயமாக களஞ்சத்துல கூட்டி சேர்க்கணும். அறுவடையானது என்ன செய்யணும்? நிச்சயமாக நடக்கணுமா இல்லையா? ஆமென். இப்ப அறுவடை நடக்கிறது எப்போ? இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில தான் அறுவடை நடக்குது. அப்போ முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்துவானவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விதையை விதைக்கிற காரியத்தை என்ன செய்கிறார்? அவர் செய்கிறார். அப்போ தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய புத்திரர்கள் எப்போ வெளிப்படுகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை நாட்கள்ல தான் வெளிப்படுகிறாங்க. அது வரைக்கும் யார் தேவனுடைய ஜனங்கள் யார் சாத்தானுடைய ஜனங்கள்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்கிறோமா இல்லையா? 24 இருந்து பார்க்கும் பொழுது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். என்ன செய்யறாங்க அப்படின்னா கோதுமையும் இருக்கு களைகளும் இருக்கு. தேவனுடைய விதையின் மூலமாக பிறந்தவர்களும் சாத்தானுடைய விதையின் மூலமாக பிறந்தவர்களும் என்ன செய்யறாங்க? ஒரே நிலத்துல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சூழ்நிலை மத்தியில தேவனால கடந்து இந்த ஜனங்கள் மத்தியில வாசம் செய்ய முடியுமா? முடியாது. அதனால என்ன நடக்குது? இங்க இருந்து தேவனுடைய ஜனங்களை மாத்திரம் அவர் என்ன செய்கிறாரு? அறுவடை செய்து களஞ்சியத்திலே அவர் கூட்டி சேர்க்கிறார். அப்ப களஞ்சியம் அப்படிங்கிறது புதிதாக தேவன் ஏற்படுத்துகிறதான புதிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா கூட்டி சேர்க்கிறார். கூட்டி சேர்க்கும் பொழுது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான். என்ன செய்யறார் அப்படின்னா அந்த களைகள் எல்லாமே கட்டுகளாக என்ன செய்யப்படுகிறது? கட்டி வைக்கப்படுகிறாங்க, சுட்டரிப்பதற்காக, அக்னியிலே போடுவதற்காக. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய விதையின் மூலமாக பிறந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அறுவடை செய்யப்பட்டு களஞ்சியத்தில் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். 43வது வசனத்தை வாசிங்க. அமேன், அமேன். நீதிமான்கள் என்ன செய்யறாங்கன்னா பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல அவர்கள் பிரகாசிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். யார் இந்த நீதிமான்கள் அப்படின்னா தேவனுடைய விதையின் மூலமாக பிறந்தவர்கள் மாத்திரமே அவர்கள் இந்த நீதிமான்களாக இருக்கிறாங்க. அமேன், அமேன். அப்போ இந்த அறுவடையானது நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களும் என்ன செஞ்சிருக்கணும்? அறுவடை செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? அமேன். இந்த அறுவடை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிப்போமா? கையிலே கற்குள்ள அறிவாளருடைய
ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்துக்கு புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்போது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமி மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அற்புள்ளது. அமேன் அமேன். பார்க்குறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14ல இருந்து பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள்ல, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்கள்ல இந்த அறுவடையானது நடக்கிறது. 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவானவர் கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்து அவர் ஒருவர் தான் அந்த விதையை பெற்று கொண்டிருந்தார். அவர் வந்து என்ன செய்கிறார்? அந்த விதையை விதைக்கிறார். இப்ப 2ஆம் வருகையில என்ன செய்கிறார்? விதைத்த அந்த ஒரு விதையை 2ஆம் வருகையில் என்ன செய்கிறார்? அறுவடை செய்கிறார். அறுவடை செய்கிறார். பார்க்கிறோமா? பின்பு நான் பார்த்த போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய்னா யாரு? அந்த மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். அவர் என்ன செய்யறாரு? தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்ன நடக்கு அப்படின்னா, அறுவடையானது நடக்கிறது. தேவனுடைய விதையின் மூலமாக யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்றாங்க? அறுவடை நடக்கிறது. 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. என்ன நடக்குன்னா, அந்த வார்த்தையின் மூலமாக வளர்ந்தவர்கள் எல்லாருமே அறுவடை செய்யப்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய விதையானது அந்த நிலத்துல விதைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவானவர், அதாவது மனுஷர் நித்திரை பண்ணும்போது அங்க இன்னொரு விதை விதைக்கப்பட்டிருக்கு. எந்த விதை? சாத்தானுடைய விதை விதைக்கப்பட்டிருக்கு. கலையானது விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் தேவனுடைய வித்தில பிறந்திருக்கனா அல்லது சாத்தானுடைய வித்தில பிறந்திருக்கனா அப்படிங்கறத எப்படி நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும்? எப்படி நிரூபிச்சு காட்ட முடியும்? நமக்கு தெரியுமா நம்ம எந்த வித்தில பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது? நமக்கு தெரியாது. தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம யாருடைய வித்தின் மூலமாக பிறந்திருக்கோம்னு அர்த்தம்? பிசாசனுடைய வித்தின் மூலமா பிறந்திருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்றாரு நிக்கோதேமிட்ட. யோவான் 3வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ இதுவரைக்கும் பிறந்ததின்படி அல்ல, இப்போ என்ன செய்யணும்னா மறுபடியும் பிறக்கணுமா? எதன் அடிப்படையில் மறுபடியும் பிறக்கணும்? எதன் அடிப்படையில்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். ஆமென் ஆமென். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ தேவனுடைய வசனத்தின் மூலமாக மறுபடியும் என்ன செய்யணும்னா பிறக்கணும். ஆமென். இப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்னன்னா, இந்த இடத்துல விதைக்கப்படுகிற அந்த விதை அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இப்ப மறுபடியும் பிறக்கிறதுனா இதுவரைக்கும் நாம பெற்றுக்கொண்டதான வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு? மாம்சத்தின்படி பூமிக்குரிய காரியத்தின்படி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வார்த்தையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா இந்த ஒரு விதையின்படி அல்ல, தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து அதன் அடிப்படையில் வேத வசனத்தின்படி என்ன செய்யணும்னா நம்ம மாறுகிறவர்களாக இருக்கணும். ஆமென் ஆமென். அதுதான் என்னன்னா மறுபடியும் பிறக்கிறது. நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய சத்திய வசனத்தினுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாமே என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி பெற்றுக்கொண்ட காரியங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்படுகிறதான பழைய ஏற்பாட்டின்
தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறிய வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமுட்ட சொல்றார். அது பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் காலகட்டத்தில் அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்களில் நடக்கிற நிகழ்வுகள். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு நாம சந்திக்கணும், இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாமளும் மறுபடியும் பிறக்கணும். நாம எந்த வசனத்தின் மூலமாக மறுபடியும் பிறக்கணும்? அந்த ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாக நாம மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா அந்த ஜீவனுள்ள வசனம் அப்படிங்கிறது எந்த புஸ்தகத்தில் உள்ளது? பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சாரு? அந்த ஜீவனுள்ள வித்தை ஜனங்களிடத்துல கொடுத்தார். இப்ப நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜீவனுள்ள வித்து என்ன? தேவனுடைய வார்த்தை. எந்த வார்த்தை? புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் வார்த்தை. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவானவர் வருவார் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது நிறைவேறும் பொழுது இந்த காரியம் ஜனங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஜனங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட புரிதலை அவர்கள் என்ன செய்யணும்னா விட்டு விட்டு தேவன் நிறைவேற்றி காண்பிக்கிற அவருடைய தீர்க்க தரிசனத்தினுடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்னா முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் காணப்படணும். அதுதான் என்னன்னா தேவனுடைய வித்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அர்த்தம். அமேன், அமேன். அப்ப தேவனுடைய வித்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? களஞ்சியத்துல சேர்க்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் என்ன செய்ய முடியும்? காண முடியும். அதான் நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா மறுபடியும் தேவனோடு என்ன செய்கிறோம்? இணைக்கப்படுகிறோம். அந்த நிலத்துல இருந்து என்ன செய்யறோம்? அறுவடை நடக்குது. அறுவடை எப்ப நடக்குது? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில இரண்டாம் வருகையிலையா? இரண்டாம் வருகையில தான் அறுவடை நடக்குது. அப்ப எப்படி அறுவடை நடக்குது அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதான ரகசியங்கள், உவமைகள், உவமைகளுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதை ஜனங்கள் தெரிந்து கொள்கிறதன் மூலமாக தான் அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கிறதன் மூலமாக அவர்கள் என்ன செய்யறாங்க? அறுவடை செய்யப்பட்டவர்களாக தேவன் எந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த இடத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்க்க தரிசனத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு. தேவன் எங்க வரப்போறாரு? சீயோன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் நாம வாசிச்சோமா? அவர் அறுவடை செய்து களஞ்சியத்திலே ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார்னு பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அமேன், அமேன். அப்போ இந்த சீயோன் மலையில யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. அவரோடு கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் என்ன செய்யறோம்? அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். 4வது வசனத்தை வாசிங்க. அமேன், அமேன். இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? மீட்டு கொள்ளப்பட்டார்கள். பார்க்கிறோமா? எங்கிருந்து மீட்டு கொள்ளப்பட்டார்கள்? ஸ்திரீகளால் தங்களை கடைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அப்போ எங்க இருந்து இவர்கள் மீட்டு கொள்ளப்பட்டிருக்காங்க? நிலத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்காங்க. எப்படி நிலத்திலிருந்து இவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறந்ததுனால. அமேன், அமேன். அப்ப நாம என்ன செய்யணும்? நாம தேவனுடைய வார்த்தையில மறுபடியும் பிறக்கணும். அப்ப நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையில் நான் எப்படி மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும். எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? இதுவரைக்கும் இருக்கிறதான புரிதலின்படி அல்ல. வேத வசனம் என்ன நமக்கு காண்பிக்கிறது? தேவ ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை காண்பிக்கிறார்? தேவனுடைய ஆழங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறதை தேவ ஆவியானவர் காண்பிக்கிறார்னா அது என்ன ஒரு காரியமாக இருக்கு அப்படிங்கிறதன் மேல் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். அமேன், அமேன். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை நாட்கள்,
களஞ்சியத்துல நம்ம சேர்க்கப்படுகிறதா இருந்தாலும், நம்ம மறுபடியும் பிறக்கிறதாக இருந்தாலும், எல்லா காரியத்தையும் நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். இப்போ நாம் பிறக்க வேண்டிய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான வேத வசனத்தின் அடிப்படையிலாக நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென், ஆமென். இந்த ஜனங்கள், அதாவது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது என்ன செஞ்சுட்டு இருக்கு? மிகுந்த ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனம். அமேன், அமேன். தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா சிருஷ்டியுமே காத்துக்கிட்டு இருக்கு தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படணும் அப்படிங்கறக்காக. ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக எல்லாருமே சாத்தானுடைய வித்தின் மூலமாக விதைக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வித்தின் மூலமாக விதைக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த பூமியில அவர்கள் சிருஷ்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக முழு சிருஷ்டியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்குதான். இப்போ இந்த காரியங்கள்லாம் எப்போ நடக்கிறது? இந்த நிகழ்வுகள்லாம் எப்போ நடக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்கள்ல. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்கள்ல மறுபடியும் நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா பிறக்கணும். இப்போ மறுபடியும் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய புத்திரர்களாக நம்ம என்ன செய்யறோம்? பிறக்கிறோம். எப்படி? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. அமேன், அமேன். அப்படிப்பட்ட ஜனங்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா தேவனை அவர்களால் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. ஆமென், ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யமானது ஆவிக்குரிய பரலோக ராஜ்யமானது என்ன செய்கிறதுனா பூமிக்கு திரும்ப கடந்து வருகிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஜனங்கள் தேவனை சந்திப்பதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய நோக்கம். ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் என்ன செஞ்சிருச்சு? ஒரு பிரிவு வந்துருச்சு. ஜனங்கள் எல்லாருமே பூமியில வாழ்நாட்கள் என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஜனங்களோட எதிர்பார்ப்பு சிந்தனைகள் எல்லாமே அவங்களுடைய சிந்தனையின்படி தான் என்ன செஞ்சிருக்காங்க? வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தமாக ஒரு குறிப்படையாளம் வச்சு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு புதிய ஒரு திருப்பத்தை தேவன் காண்பிக்கிறார். வெறுமனே என்ன செய்ய வேண்டாம், நீங்க வாழ்ந்து மறிக்கிறது மட்டுமல்ல, நீங்க தேவனை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நிமித்தமாக ஜனங்களுக்கு அவர் முதலாவது காண்பிச்சு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அங்க பிறக்கிறது மூலமாக தேவனுடைய வித்தானது பூமியில விதைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை நாட்கள்ல அந்த வித்தினால பிறந்தவர்கள் மாத்திரம் என்ன செய்யப்படுறாங்கன்னா அறுவடை செய்யப்பட்டவர்களாக சீயோனிலே அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். மறுபடியும் வந்து என்ன செய்கிறார்? தேவனும் ஆவிக்குரிய பரலோக ராஜ்யம் முழுவதும் என்ன செய்கிறது? கடந்து வந்து அந்த ஜனங்களோடு இணைக்கப்படுகிறார்கள். அமேன், அமேன். அப்ப இதுதான் என்னன்னா உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸினுடைய உண்மையான நோக்கம் இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையோடு நிற்பது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும். அமேன், அமேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் நம்ம பிறக்கணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வேத வசனம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறது கேட்கறது மட்டுமல்ல, அதன் அடிப்படையில் கிரியைகளை நடப்பிப்பதான் என்னன்னா மறுபடியும் பிறக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கிறதற்கு அது கஷ்டமா இருக்கலாம், ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் என்ன செய்யணும்னா தேவன் இப்படி ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார் அப்படிங்கிறதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்து விசுவாசித்து அதன் அடிப்படையில் நாம் இருக்கணும். அமேன், அமேன். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே,
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஒரு நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க தேவரீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தாவே அநேக ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய ஆண்டவரே உண்மையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை மாத்திரம் அல்ல, இரண்டாம் வருகையிலும் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் பிறக்கிறவர்களாகவும் உம்மை சந்திக்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவரே நல்ல கிருபைகளை தந்து நீங்கள் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, வேதத்துள்ள ரகசியங்களை ஆண்டவரே நீர் காண்பித்து கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு தருணத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தை கேட்க தேவரீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையை கர்த்ததாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையா உமக்கே எடுக்கிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நமக்கு 1 கிலோ தங்கம் கொடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷம் கிடைக்காது. ஆமென். அப்படியா இல்லையா? ஆமென். ஓகே, ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமக்கு ஆராதனையானது இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு வேதாகம பாடங்கள் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேச வேதாகம கல்விக்கூடத்திலிருந்து நமக்கு வேதாகம படிப்பானது இலவசமாக கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்களானால் அவங்களுக்கு கிஃப்ட், கிறிஸ்மஸ் கிஃப்ட், இந்த கிஃப்டை நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் அதிகமான முயற்சிகள் எடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா காணிக்கை செலுத்தலாம். நம்ம எழும்பி நின்று காணிக்கை செலுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நாம் நின்ற வண்ணமாக ஜெபிக்கலாம்.
அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் செய்தியை கேட்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் உற்சாகமாக விதைத்திருக்கிறோம். நீர் இந்த ஆண்டவரே விதைத்த காரியத்தினுடைய அறுவடையை எங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம். 30, 60, 100 எங்களுக்கு நீர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுத்துள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும், தொடர்ந்து நீர் வழிநடத்தும். எல்லாவற்றையும் எடுக்குமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது முடிவு ஜெபத்தை போதகரவர்கள் ஏறெடுப்பார்கள். நம்ம இன்றனமாக செபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதே போன்ற ஒரு நாளிலும் ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி கொடுத்து அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்விதமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரே பாவத்தில் இருந்த பொழுதிலும் தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக ஆண்டவரே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அந்த ஒரு நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் அனுப்பி கொடுத்தீர். இதன் மூலமாக தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் சுவாமி தகப்பனே. உம்முடைய அன்பு ஆண்டவரே முழு மனுகுலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிறதே ஆண்டவரே உம்முடைய அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு ஆண்டவரே முதலாம் வருகையில் மாத்திரம் அல்ல, 2ஆம் வருகையிலும் நாங்கள் ஆண்டவரே உம்மை காண்பது தான் ஆண்டவரே உண்மையான நோக்கமும் ஆண்டவரே உண்மையான அன்பாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரே மறுபடியும் நீர் வரப்போகிறீர். உம்மை கண்டடைவதற்காக ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே இன்னும் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் புதிய ஏற்பாடை ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் வாஞ்சித்து வேத வசனத்தின்படி நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களிலும் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனே, இந்த ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முதல் நீர் வழி நடத்தினீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஆரம்பத்தில் ஆண்டவரே பாட்டினால் உம்மை பாடவும் சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தவும் தேவரீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க தேவன் நல்ல கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்டதான ஆண்டவரே காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனே தங்களுடைய ஆண்டவரே பிரயாசத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உற்சாகமாய் உமக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாட்களில் ஆண்டவரே வருடத்தினுடைய முடிவு நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தையும் ஆண்டவரே நாங்கள் மீதியான நாட்களையும் நாங்கள் கழித்து விடவும் புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும் தேவன் நல்ல கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஆண்டவரே உம்மை சந்திக்கணும், உம்மோடு நாங்கள் ஆண்டவரை சேரணும். இதற்காக உம்முடைய குமாரனை அனுப்பினீர். அந்த ஒரு நோக்கத்தை அந்த ஒரு உண்மையான கிறிஸ்துமஸை ஆண்டவரை நாங்கள் கொண்டாடுகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்து வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பிரயாசத்தின் மத்தியில் ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆண்டவரே கையிட்டு கிரியை செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஆண்டவரே பலவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரே கலக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உற்சாகத்தோடும் ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைவாய்ப்பு இல்லாத ஜனங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள், சூழ்நிலைகள் ஆண்டவரே வியாதியின் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சூழ்நிலைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்படைக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி விலைக்கு ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. எல்லாருக்குமே மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.